வரப்போற மாப்பிள்ள பிசினஸ் தான் பண்ணணும். 9 to 5 ஜாப் பண்ணக்கூடாது. ஒரு எம்இ பிஇ பண்ணியிருக்கணும். தம்பி இன்ஜினியரா வேலை பார்க்கறாமே கவர்மெண்ட்ல. ஓன் ஹவுஸ், கார். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் முதல் கண்டிஷன் மினிமம் அட்லீஸ்ட் 1 டிகிரி படிச்சிருக்கணும். செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா பாட்டு பாடணும். ஏன் தெரு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா? பொண்ணு பாட தெரியலன்னா கடிக்க மாட்டீங்களா? இல்ல பாட்டு தாலாட்டு பாடணும். எனக்கு போர் அடிக்கும் போது பாட வச்சு கேட்டுருவல்ல. என்னடே நீ போர் அடிக்காம இருக்கிறதுக்கு பாடுறதுக்கு அவன் ஆல் இந்தியா ரேடியோவா? ஒரு நாளைக்காவது கிராம முறைப்படி என்னுடைய டவுன்ல என் வீட்டுல வந்து சமைக்கணும். எல்லாமே அம்மி வச்சு அரைச்சி அது வந்து நான் எதிர்பார்க்கறேன். உன் போட்டால கூட 10 ஊர்ல காமிச்சிட்டியா? இந்த மூஞ்சிக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்னு கேக்குறான். உங்களோட சேர்ந்துனா உங்களுக்கும் அப்ப அதெல்லாம் நல்லது கெட்டது தெரியும். கிராம கல்ச்சர் தெரியும். தெரியும். உங்களுக்கு அம்மி அரைக்க தெரியல, அம்மி எடுத்துட்டு வாப்பா. ஐயோ அம்மி அரைப்பது எப்படி? ஒரு பாத்திரம் கொண்டாங்க கண்ணியப்பா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. முதல்ல அம்மி அரைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி உட்காருங்க தம்பி. இது வேற மாதிரி இருக்கு. தண்ணீர் தெளிக்க வேண்டும். பிறகு இந்த உலக்கையால் எடுத்து அடிக்க வேண்டும். உலக்காது. ரைட் ரைட். இதான் உலக்கையா தம்பி. ரைட் ரைட். இதான் உலக்கையா தம்பி. உலக்கைய வச்சு தான் அம்மி அரைக்கிறீங்க உங்க ஊர்ல. இவர் கரெக்டா அம்மி அரைச்சாரா? இந்த வா உருண்டை பிடிக்கிறது எடுத்த வாயில் அடிக்க நான் நேரா கேக்குறேன். உங்க பொண்ண இந்த கண்டிஷன் போற மாப்பிள்ளை கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நீங்க கல்யாணம் பண்ணி வரதுக்கு முன்னாடி இதுல சமைச்சா நல்லா இருக்கும், இதை நீ உணர்ந்துக்கணும். அவங்களோட விருப்பத்தை நீங்க டிசைட் பண்ணாதீங்க. ரைட் விடு. இது இந்த விஷயத்துல ரொம்ப நாட்டம் இருக்கு, பிடிச்சிருக்கு. இவருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இறங்கி வரக்கூடாதுன்னு கேக்குறேன். இப்போ இங்க வந்துதான் ஒரு பாயிண்டே வந்திருக்கு. எனக்கு கிராமத்து பையனே வேண்டாம். முடிச்சு எல்லாம் ஒன்னால ஏண்டா அநியாயது கிராமத்து பசங்க எல்லாரும் போட்டு தாக்கி விட்டு. ஆக்சுவலா எல்லா கிராமத்து பசங்களும் அப்படி கிடையாது. அவன் ஒரு கிராமத்து தாட் இருக்கக்கூடிய ஒரு பையன். வெளியே வா மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கறியா. செகண்ட் வந்து எனக்கு வீட்ல லவ் மேரேஜ்க்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வந்து எனக்கு அந்த பையனை பார்த்து நானா பேசி, பிகாஸ் என்னோட லைஃப் நான் தான் வந்து நெக்ஸ்ட் 50 years அவனோட வாழ போறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நானா பார்த்து ஒரு 1 year 2 year பேசி பழகி அவங்க வீட்லயும் செட் ஆகி எனக்கு செட் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. அவங்க அம்மா இருக்காங்க 2 வருஷம் பழகி பார்த்துட்டா கல்யாணங்கிறாப்ல. அந்த மாதிரி பழகி பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சொல்லும் போது நான் சொன்னேன், பேசி பார்த்து பழகி அதுக்கப்புறம் தான் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் சார். ஆனா எதுவுமே நடைமுறைக்கு ஒத்து வராது சார். டீ அவுட்லரா இருக்கணும். ஓகே. குக்கிங் தெரிஞ்சிருக்கணும். சமைக்க தெரிஞ்சிருக்கணும். கட்டாயமா அவர் பேங்க்ல மேனேஜர் லெவல்ல தான் இருக்கணும். மினிமம் 25 சவரனாவது எனக்கு போடணும் மாப்பிள்ளை வீட்ல இருந்து.